அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஒரு 3 to 4 டேஸாக ஒழுங்காக வீடியோ போடலை. போட்ட வீடியோவே ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸில் போடுறனால என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஏன்னா அது வந்துட்டு லேக்ஸ் அந்த மாதிரி வியூஸ் போகிறவங்களுக்கு தான் அதில் கேஷ் வரும். 1000 அந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் ஒரு பைசா அந்த மாதிரி வேணால் வரும். அதுவும் 4000 5000 போனால் ஒரு பைசா வரும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை விலாக் தான். இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி காலையில் பாப்பாவுக்கு கேரட் சோறு செஞ்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன்னா அதை தான் கட் பண்ணி வைக்க போகிறேன். இதில் வந்துட்டு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தானோ இம்பார்ட்டண்டான விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த ட்ராகன் ஃப்ரூட் என்னன்னு தெரியலை. அந்த ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டை வேணால் அஃப்ரீனுக்கு இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அந்த ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப இஷ்டம். ஏன்னு வைங்களேன், சாப்பிட்டா வாயில் நல்லா பிங்கிஷாக ஆயிடுதா. அதனால நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாக சொல்ல போனால் டேஸ்ட் நல்லாவே இல்லை. இனிக்கவும் இல்லை, கசக்கவும் இல்லை, புளிக்கவும் இல்லை. அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஏதோ மழுக்கடின்னு இருக்குது. எல்லாம் அந்த ட்ரெண்டிங் ஆக்கி வைப்பாங்களே அந்த மாதிரி தான். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நடுவில் சீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதோட அதை கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் வந்துட்டு லைஃப்பில் புதுசாக ஒன்று டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அஃபீனத்தோட பெர்மிஷன் வாங்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, நான் ஜாப்க்கு போகிறத பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்துட்டு வேண்டாம், நான் பார்த்துக்குருவேன் உன்னைய, நீ என்ன சொல்கிறது, நீ என் மகாராணி, என் ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி தான், நீ என் மகாராணி, நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்போ வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலுமே அவன் என்ன சொல்கிறது, எனக்கு என்னென்னா அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்களே, நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு வாயில சொல்லிக்கிட்டு இருக்கோம், வீடியோஸ் போடுறோம், ஓகே. பட் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம நிரந்தரம் கிடையாது. யூடியூப் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ரீச் ஆனாலுமே நிறையா வந்துட்டு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்குலாம் என்ன சொல்கிறது, எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மைண்டும் இல்லை, மனசும் கிடையாது. யாராவது 2 பேர் கமெண்ட் பண்ணாலே நான்லாம் பார்த்திங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் நம்ம வீடியோ இப்போ கொஞ்சம் ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கா, அதனால் கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று. எப்படி என்ன சொல்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு இதில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிலாம் நான் வீடியோ போடவே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதில் ஏதாவது ஒரு ஏர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த யூடியூப் ஜேர்னி. பார்த்திங்கன்னா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 2 டைம் சேலரி வந்துருச்சு. அதில் ஏதோ சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு ஒரு சந்தோஷம். பட் இனிமேலும் கண்டினியூ பண்ணுவேன்னா, ரெகுலராக வீடியோ போடுவேன்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்குன்னு சில பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்பப்போ வீடியோஸ் போடுறேன். பட் நான் இப்போ வந்துட்டு என்னோடய கெரியரை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கிறனால அந்த பேஸஸான கம்பெனிக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நல்ல வேலையாக கிடைக்கணும். எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பட் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம படித்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம டிகிரியே முடிச்சிருந்தாலுமே நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேறு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பட் நம்ம படித்தது வந்துட்டு வேறு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஆனால் நமக்கு மெயின் பார்த்திங்கன்னா டேலண்ட் இருக்கணும். நம்ம எந்த கெரியரில் இருந்தாலுமே நம்ம அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்மளை முன்னேற்றிக்கணும். எதுவுமே நமக்கு தெரியாததுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்களுமே இப்போ புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாராலையுமே எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் முயற்சி தேவை. நான் வீடியோ எடிட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுவேன். குட்டியாக எடிட் பண்ணுறதுக்கு கூட நான் யார்கிட்டயாவது கேட்டிருக்கேன் எப்படி எடிட் பண்ணணும். நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு கற்றுட்ருக்கேன். அதே மாதிரி தான் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த வேலை பண்ணாலுமே அதோட ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணி பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சக்ஸஸ் கிடைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போனப்போ எனக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியாது. நான் ஜீரோவாக தான் போனேன். பட் என்னால் ஒரு வாரத்துலேயே எல்லாத்தையுமே கற்றுக்க முடிஞ்சிச்சு ப்ராப்பராக. என்ன சொல்கிறது, என்னை ட்ரெயின் பண்ணவங்களும் சரி அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னு வைங்களேன், அதை வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்ல, நம்ம சீனியர்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு நமக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கக்கூடாது, அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்கள தான் எல்லாம் பெஸ்ட்டாக நினைப்பாங்க, அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் சீனியர்ஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ நிறைய இன்டர்வியூஸ் சொல்கிறதும் பார்த்திங்கன்னா என்னோடய மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் பற்றிலாம் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நான் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ
வரைக்கும் ஒரே ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா வந்துட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை நமக்கு தெரிஞ்ச வேலை தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணணும். தெரியாத வேலையில் போயும் கற்றுக்கிறலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வேலையில் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் வந்துட்டு ஈஸியாக நல்லா அச்சீவ் பண்ண முடியும். நல்லா ஈஸியாக கற்றுக்கவும் முடியுமா, அதனால தான் நான் வந்துட்டு அந்த ஜாபை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முடிவு நான் எடுத்தது ஓகேவா, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொண்ணுனாலே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. அதில் வந்து அல்லா அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் அல்லாக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபேமிலியும் பார்க்கணும். நம்மளை என்ன வேணால் பேசலாம், நம்ம கிட்ஸ்க்கு அது எதுவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அஃபீனா தானுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரீடமே நான் வந்துட்டு காப்பாற்றணும். ஒரு இன்ச்சுக்கு மேலே போனோம்னா நிறையா நெகட்டிவும் இருக்கும், நிறையா பாசிட்டிவும் இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் அஃப்ரா குட்டி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. நானே சரி வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடலாம் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் இருக்கும், நிறையா பாசிட்டிவ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணாமலே நான் வந்துட்டு இருந்துக்கிறணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு அவங்க ஒண்டியாக கஷ்டப்படுறாங்க. ஒண்டியானா ஒருத்தரே அந்த மெட்ராஸ் லாங்குவேஜ் வேறு அப்பப்போ வந்துடும். அவங்க ஒருத்தரே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்துட்டு அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. அவங்க என்ன மகாராணி பார்த்துக்கணும், என்ன சொல்கிறது, அவங்க என்ன மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள நான் ராஜாவை மாதிரி அது பார்த்துக்கணும்ல. அதனால தான் எனக்கு ஆசை ஏதாவது ஒன்று சின்னதாக என் பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும். அஃப்ரீனாத்தாவே பாவம், அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னாலேயும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் நம்மளாலேயும் வந்துட்டு அவ்வளோவா ஸ்ட்ரகிள் பண்ணி ஒர்க் பண்ண முடியாதுல்ல. அதனால் இருக்கிற என்னது வயசில் சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்தந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஏஜ்லேயே நான் வந்துட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணி வச்சேன்னா என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கும் நல்லாயிருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா அஃபீனம்மா வளர்ந்துட்டாங்க, அஃப்ரா குட்டியும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், 2 பேருக்கு சேர்த்து ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இருக்குல்ல. யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நாங்களாம் எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கறணும். இப்போதைக்கு கொஞ்சம் எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஆயுசு கொடுக்கட்டும் நான் துவா பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நானே பார்த்திங்கன்னா சொந்த காலில் நிற்கணும். ஐ மீன் எங்கள் ஃபேமிலியை நாங்களே பார்த்துக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நாங்களாக அவங்களுக்கே தெரியும்ல, நாங்களாக ஒரு வீடு கட்டணும். அதுக்கு நான் வாயிலே வந்துட்டு வடை சுட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அஃப்ரீனாத்தாக்கும் வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் அஃப்ரா குட்டி பேசுறதையும் கேட்டுக்கோங்க. உங்க அக்கா தான் பிடிக்குமா? சரி, எனக்கு உனைய பிடிக்காதுப்பா. சிரிச்சாலும் பிடிக்காதுப்பா. பிடிக்காது. சரி பப்பி சேப் நெக்ஸ்டியா குட் மார்னிங் சொல்லு எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நான் சுட்டி பண்ணுவேன் டெய்லி. அப்புறம் குட்டி பேட் கேர்ள். பேட் கேர்ளா? பார்த்தீங்களா, உண்மையை ஒத்துக்குது புள்ள. உண்மையை தான் சொல்லுவியாடா செல்லம்? செல்லம் அம்மா கொஞ்சம் உனக்கு யார் பிடிக்கும்? யாஸ்மா பிடிக்குமா? அப்புறம் யார் பிடிக்கும்? பொய் சொல்லாத. அக்கா பிடிக்காதா? ரவுண்ட் கூட்டு போக மாட்டாங்க பூ? எப்படி மாத்திட்டா பார்த்தீங்களா? சரியான நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிடுவா. பேசுற ஆக்சனையும் மாத்திடுவா. என்னடா கோவப்பட்டு காமி. கோவம் அழுது காமி. ஒழுங்கா அழுது காமி. சிரிக்கிறது இது, ஒழுங்கா அழகு. எப்படி அஃப்ரா குட்டி அழகுவா? கண் இல்லை, அது தலைடி. கண்ணில் வச்சு காட்டுறீ. எப்படி முறைப்பா? எப்படி எப்படி முறைப்பியா? சிரிச்சு காமி. வெக்கப்படு. எதுக்கு வெக்கப்படு? ஐயோ, கொத்தி வச்ச மல்லிகை முட்டு. வெக்கப்படுறியாடி தங்க? அம்மாடி
அப்புறம் என்ன படுவ? தூக்கம் வந்துருச்சு பிள்ளைக்கு. எந்திரிச்சு எந்திரிச்சு தூங்குதான் வேலை. என்ன வேலை இருக்கு உனக்கு? சோறாக்குற வேலை இருக்கா? நான் போய் சோறாக்க போறேன். நிறைய ஹெல்ப் பண்றியா அம்மாக்கு? என்ன ஹெல்ப் பண்ணுவ? ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவ. என்ன தங்கம்? சரி வாங்க போவோம். அஃப்ரா குட்டி பேசுறதையும் கேட்டுட்டிங்களா? சில பேருக்கு வந்துட்டு அஃப்ரா குட்டியை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் அஃப்ரா குட்டி வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறது. நிறையா பேர் வந்துட்டு பாப்பா இல்லாத நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. இன்ஷால்லா வந்துட்டு அல்லாஹ் அவங்களுக்கு சீக்கிரமாக பாப்பா கொடுப்பான். நம்பிக்கை வைங்க, எல்லாத்துலேயுமே நம்பிக்கை தான். அல்லாஹ் எப்போ வேணால் நம்ம லைஃப்பை மாற்றுவான். எப்படி வேணால் நமக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான். அப்படியே பேசிக்கிட்டே நான் ஏன் வீடியோ போடுறேன்றதை ரீசனாக அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு மீன் பொரிக்க போகிறேன். அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்துட்டு லஞ்சு. இதனால தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா ஓகே தான். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஃபேமஸ் ஆகணும், ஃபேம் ஆகணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே இதில் ஏர்னிங்ஸ் வராதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட மாட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் அதான் ரீசனு. எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா அவமானப்பட்டிருக்கேன், எல்லாமே பட்டிருக்கேன். எனக்கு சப்போர்ட்டாக ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க, என் ஃபேமிலி இருந்திருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க. எனக்கு என்னென்னா ஓகே போதும் அல்ஹம்துலில்லா, நம்ம வீடியோ போடலாம், பட் ஒரு லிமிட்டாக போட்டுக்கலாம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு நமக்குன்னு ஒரு சேலரி கண்டிப்பாக வரும், அதில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை நமக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதும் பாப்பா பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்ஷால்லா வந்துட்டு எல்லாமே நம்மளால் முடியும்னு நான் நம்புகிறேன். அஃப்ரா குட்டி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க என்னைய. இன்ஷால்லா வந்துட்டு எல்லாமே மாறிடும். பாப்பா வந்துட்டு பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க, காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க, மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அதனால் அவ்வளோவா மிஸ் பண்ண மாட்டா. அம்மா வீட்டில் தான் நான் விட்டுட்டு போகலான்னு இருக்கேன். இன்ஷால்லா வேலை கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் என்னோடய ட்ரீமாக இருக்குது. இன்ஷால்லா எனக்கு வேலை கிடைக்கணும். எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாப் தெரிஞ்சிச்சின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன், ஹைட்ரா ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன். பார்ப்போம் இன்ஷால்லா எல்லாம் என்ன நாடி இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு மணி எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நமக்கு எப்படி நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது தகுந்த மாதிரி நம்மளோட தேவையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 15,000 சம்பாதிக்கிறோன்னு வைங்களேன், அதுக்கான செலவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம 30,000 சம்பாதிக்கிறோம்னாலும் அதுக்கான செலவுமே இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொருத்தவங்க சேவ் பண்ணுறது. ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் 250க்கெலாம் சாப்பிடுவீங்களா சிஸ்டர்? நாங்களாம் 500 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவோம், பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை விட கம்மியாக செலவு பண்ணி குடும்பத்தை நடத்துகிறவங்க இருக்காங்க. நீங்கள் 500 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. இப்போ நானே இப்போ அதிகமாக ஏர்ன் பண்ணேன்னா என் வீட்டோட சாப்பாடு செலவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுவேன். நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு, நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளால் உழைக்க முடியும். சாப்பிட்றதெல்லாம் நான் குத்தமே சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சேலரி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு செலவு பண்ணிக்கிறணும். நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா செலவுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரெண்ட்டு தான். அதுவுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த வீடு இருக்குது. அப்புறம் பாதுகாப்பாக இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. மெயின் பார்த்திங்கன்னா அதுதான் ரீசன். பாப்பா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி நிறையா வந்துட்டு இதில் பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இந்த வீடு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கும். அதனால் சரி நம்ம இருக்க இடம், உடுத்த உடை, சாப்பாடு 3மே பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இப்போ இருக்குது. இப்போ நாங்கள் சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணணும். இருக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மெயின் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கொஞ்சம் வியூஸ் போகும், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எனக்கு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு ஒரு சைடு பயம். நம்ம அப்பப்போ வீடியோ போட்டோன்னு வைங்களேன், அவ்வளோவா நமக்கு ரீச் ஆகாது. சும்மா அப்பப்போ நான் வந்துட்டு எனக்குன்னே வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க, நான் பேசுகிறத பிடிச்சி பார்க்குறவங்க இருக்காங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க. அதுக்காக வந்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த மாதிரி கண்டினியூஸாக போடுவேனான்னு கேட்டால் தெரியாது. இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் போடுறேன். ஆனால் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் போடுவேன். ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபேமிலி மேனேஜ் பண்ணணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், வேலையை பார்க்கணும்ல. அதனால தான் இந்த வீடியோ என்னோட என்ன சொல்கிறது, நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு தனித்தரமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா நானும் ட்ரை பண்ணுறேன்.